ஹலோ எவ்ரிவன், நான் உங்களில் ஒருத்தியாய், ஒரு பெண்ணின் அடையாள குரலாய். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பசுமை நிறைந்த கிராமம். அந்த ஊருக்கு வந்த புதுமுக ஆசிரியர் ஒருவர். அவர் பெயர் மீரா. She was young, bold and passionate about teaching. But this was not just about a job for her. இது அவளோட கனவு. படிக்க ஆசைப்படும் குழந்தைகளுக்கு ஒளி காணும் ஒரு ஆசானாக வேண்டிய ஒரே விருப்பம். ஆனால் அந்த கிராமத்தில் எல்லாம் சரியாக இல்லை. One of the senior staff members in the school, அறிவழகன், often crossed boundaries. First subtle commands, then unnecessary touches, then private messages late at night. மீரா முதலில்தான் பயந்து போனாள். இது என் தவறு அல்ல, நான் சும்மா இருக்கக்கூடாது என்று அவள் தீர்மானித்தாள். அவள் முதலில் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்தாள். பட் இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட் ஷி ஹர்ட், இதை விட்டுடுங்க மேடம், யாரும் நம்ப மாட்டாங்க. ஈவன் அதர் ஃபீமேல் ஸ்டாஃப் செட், நாம் எதுக்கு சிக்கணும், நீ சும்மா பொறுத்துக்கோ. மீரா ஸ்டுட் அலோன், பட் ஷி டிசைடட் டு ஸ்பீக் அவுட். அவள் அந்த மனிதனின் வார்த்தைகளும் மெசேஜ்களும் சாட்சி ஆதாரங்களையும் சேகரித்தாள். She approached the Women's Commission and the District Education Officer. There was investigation. He was suspended. The case went public. இப்போ அந்த ஊர் குழந்தைகள், பெண்கள், ஆசிரியைகள் எல்லாம் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டார்கள். நம்முடைய குரல் ஒன்றுதான், அதை எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. மீரா didn't just protect herself. She literally the way for many. பெண்ணின் அடையாளம் என்றால் அவள் மௌனத்தை உடைத்த குரல், அதுதான் பெண்ணின் அடையாளம். Speak up. If your voice trembles, your truth is stronger than silence. மௌனமும் மரியாதையும் ஒன்றல்ல. ஒடுக்கப்படுவதை எதிர்த்து பேசுவதே உண்மையான பெண்ணின் அடையாளம். மீண்டும் கேட்போம் ஒரு பெண்ணின் அடையாள குரலாய். நன்றி.